எப்போதுமே ஆண்டவர் செய்ததை நினைக்கணும். அவர் செய்யாததை எனக்கு செய்யலை, எனக்கு தரல, எனக்கு வரல, எனக்கு கிடைக்கல, எனக்கு முடியல, எனக்கு நடக்கலை, இதுவே நம்முடைய புலம்பலாக இருக்கக்கூடாது. ஆண்டவர் மட்டுமாய் நம்மை நடத்தினாரே, இனியும் நடத்துவார். ஒவ்வொன்றுக்கும் ஒரு நாட்களை, ஒரு காலங்களை, ஒரு வேளையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த விசுவாசத்துக்குள்ளே நம்ம வர்றதுக்கு சில நேரங்களில் சாத்தான் விட மாட்டான். ஏதாவது ஒன்று நம்மளை காட்டி மனம் அடிவாக்குவான். இது என்னுடைய அனுபவத்தை சொல்கிறவங்களுக்கு. ஏதாவது ஒன்று காட்டி நம்ம மனதை சஞ்சலப்படுத்துவோம். நம்ம சஞ்சலப்பட்டு கிடக்கணும், நம்ம மூளையில் முடங்கி கிடக்கணும், நம்ம ஜெபிக்காமல் பைபிளை வாசிக்காமல் அப்படியே கிடக்கணும். அதுதான் அவனுடைய நோக்கம். நம்ம பைபிள் வாசித்து தோத்திரம் பண்ணி ஜெபிப்பது, அவர் ஆராதனை செய்வது. நான் சொல்கிறதெல்லாம் 2 நிமிஷம் ஜெபம், ஒரு டெய்லி ரொட்டீன் பைபிள் ரீடிங், அதை பற்றி நான் பேசலை. அது ஒரு ரிலீஜியஸ் கிறிஸ்டியன்ஸ்ன்னு நான் சொல்லுவேன் அவங்கள. ஆனால் பைபிள் ஒரு அப்படியே சில நேரத்தில் இதை ஜெபம் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு சிலர் போயிட்டு ஒரு 2 வார்த்தை அப்படி சொல்லிட்டு வருவாங்க. அது தப்பு கிடையாது. நம்ம தனிப்பட்ட ஜெப நேரங்கள் போக அதுக்கப்புறம் அப்படி அடிக்கடி நம்ம ஆண்டவர் இடத்துல 5 நிமிஷம் 2 நிமிஷம் ஜெபிக்கிறது, அது 1 மினிட் ப்ரேயர், அதெல்லாம் நல்லது. ஆனால் எப்போவுமே 1 மினிட் ப்ரேயர்னால் ஆண்டவர் கேட்பார், சாப்பிடும்போது 1 நிமிஷம் தான்டா நீ சாப்பிட்றியாடா அப்படின்னு கேட்டார் வைங்க, அவ்வளோதான். நம்ம பாத்ரூமில் போய் குளிக்கிறிய 1 நிமிஷம் தான் குளிக்கிறியா அப்படின்னு கேட்டார்னா அவ்வளவுதான். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நாட்களில் ஏதாயிலும் ஒரு கலக்கம் அல்லது ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸை கொண்டாந்து அவனுடைய நோக்கம் என்னென்னா நம்மை சஞ்சலப்படுத்தணும், நம்மளை வேதனைப்படுத்தணும், நம்மளை இந்த மாதிரி. அதாவது எல்லாரையும் இல்லை, எல்லாரையும் அவன் கண்டுக்க மாட்டான். எல்லாரையும்னா ஒரு குரூப், ஒரு சாராரை கண்டுக்க மாட்டான். யாரை கண்டுக்க மாட்டான் அப்படின்னா, அவங்க எழுப்புதல், ஜெபம், உபவாசித்து ஜெபிக்கணும், ஆண்டவரை தேடணும். ஆண்டவரே எங்கள் நாட்டில் இருக்கிற கோவிட்லாம் மாறணும், ஆண்டவரே எங்கள் நாடு ஒரு செழிப்பான தேசமாக, எல்லா தேசத்திலும் எங்கள் நாட்டு முழுவதும் கர்த்தருடைய ராஜ்யம் வரணும், சபைகள் ஆசீர்வதிக்கப்படணும், ஊழியக்காரர்கள் ஆரோக்கியமாக இருக்கணும், மிஷினரி ஸ்தாபனங்கள் வளரணும், பெருகணும். இப்படி ஜெபிக்கிற ஆட்கள் மேலே அவன் ரொம்ப உன்னிப்பாக இருப்பான். அவங்கள சோர்வடையை செஞ்சுட்டு அவங்க ஜெபிக்காம விட்டுருவாங்க. ஜெபிக்காமல் விட்டுட்டான்னா அவன் காரியம் சாதிக்க ஆரம்பிச்சிருவான். இதை சொல்லும்போது எனக்கு என்ன ஞாபகம் வருது, யோசுவாவை யுத்த காலத்தில் இறக்கி விட்டுட்டு, யோசுவா அந்த அமலேக்கியனோடு நீ போய் யுத்தம் பண்ணு, உன்னோடு கூட சில மூப்பரை கூட்டி கொண்டு போய் யுத்தம் பண்ணுன்னு சொல்லிட்டு, யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தில் மோசே மலை உச்சியின் போய் 2 கரத்தை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி பிடித்து நின்றது தான் எனக்கு நினைவுக்கு வருது. பாவம், அவருக்கும் 80 வயசு. மலை உச்சியில் ஏறுகிறதே ஒரு அச்சீவ்மெண்ட்டு. ஆனால் அந்த 80 வயதில் 2 கரத்தை உயர்த்தி பரலோகத்துக்கு நேராக நிற்கிறாரு. ஒரு கட்டத்தில் அவர் கை தளர்ந்து போகுது. தளர்ந்து போகும்போது யோசுவா தோல்வி அடைகிறான். அதை பார்த்தோன்னு திரும்ப கையை உயர்த்தி ஆண்டவரேன்னு கூப்பிடுகிறார். யோசுவா ஜெயிக்கிறான். ஜெயிப்பதும் தோற்பதும், ஜெயிப்பதும் தோற்பதும் எதில் இருக்குன்னா, கையை உயர்த்துறதும் கையை கீழே போடுறதுல தான் இருக்குது விஷயமே. அப்போது நம்ம கை உயர்த்தப்படுமானால் சாத்தான் தோற்கிறான். கை தாழ விழும்போது கர்த்தருடைய பிள்ளைகள் பலவீனப்படுகிறார்கள். இதை யாத்திராகமம் 17இல் நீங்கள் கிட்டத்தட்ட என்னுடைய கிட்டத்தட்ட ஒரு 15-16 மாதமாக நீங்கள் இணைந்து ஓடி வரீங்க. ஓரளவுக்கு இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. எனக்கு முன்பாகவே நீங்கள் படித்து ஊழியம் செய்கிறவங்களா இருப்பீங்க. நல்ல வசனத்தில் வளர்ந்த பிள்ளைகள் ஏராளமான பேர் இருக்கிறீங்க. உங்களை எல்லாருக்காக நான் கர்த்தரை தோத்திரம் பண்ணுறேன். ஆனால் நம்முடைய வாழ்வு அந்த கையை உயர்த்துறது தான் இருக்குன்னே நான் சொல்கிறேன். கையை உயர்த்துறதுன்னா சும்மா உயர்த்துறது இல்லை. தேவனை நோக்கி, அனாதி தேவனே என் அடைக்கலாம், ஆமென். அப்போது ஆண்டவரை நோக்கி நோக்கி நம்ம ஜெபிக்கிறதுல தான் அந்த விஷயம் இருக்குன்றத
நமக்கு தெரியும். ஆனால் சில நேரத்தில் அதை ப்ராக்டிக்கலாக கொண்டு வர்றதுக்கு முன்னால் பலவிதமான நெருக்கங்களை கொண்டு வந்து நம்மை சோர்வடை செய்து கர்த்தருடைய பிள்ளைகள், அநேக தேவ பிள்ளைகளை அவன் வேதனைப்படுத்தினாலும் எதுக்கு நம்ம ஜெபம் நடத்துகிறோம், கூட்டம் நடத்துகிறோம்? ஒருவரை ஒருவர் ஊக்குவிக்கவும், ஆமேன், ஒருவரை ஒருவர் தாங்கவும், ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து ஜெபிக்கவும். ஆமேன். எனக்கு ரொம்ப பிடிச்சமான வசனம், சில நேரங்களில் கூட அதை எடுத்து உங்களுக்கு வாஸ்து காட்டியிருப்பேன். இப்பவும் அதை எடுத்து வாஸ்து காட்டணும் போல் இருக்குது. ஆமேன். ரோமர் 14:1. ரோமன் சாப்டர் 14:1. விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை சேர்த்துக் கொள்ளுங்கள். விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை சேர்த்து கொள்ளுங்க. அவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காமல் இருங்க. அவனோட மைண்டில் ஒரு மைண்ட் செட்டப் வச்சுருப்பான். அதை வச்சு அவனை நீ குற்றவாளியாக தீர்த்திராதீங்க. அவன் விசுவாச வாழ்க்கையில் பலவீனமாக இருப்பாங்க. இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் எதுக்கு வேஸ்ட் மீட்டிங்கில் உட்காந்துருக்கீங்க? சும்மா டெய்லி அவர் தான் வேறு வேலை இல்லைன்னு 5 மணியானா நின்றுக்கிறாங்க 5:30. உங்களுக்கு வேறு வேலை வெட்டி இல்லையா? ஏதோ முன்ன கம்ப்ளீட் 100% லாக்டவுன் இருந்தது, வேறு ஒன்றும் இல்லை, உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. இப்போ தான் நமக்கெல்லாம் தளர்வுகள் தளர்த்தி எல்லா வேலைகள் செய்ய வேண்டியிருக்கு, பொறுப்பு இருக்குது, அது இருக்குது. இதை விட்டுட்டு நீங்கள் இப்படி ஒரு அடிக்ஷன் ஆகிட்டீங்களே என்று சிலர் சொல்வது உண்டு. எனக்கு அதுக்கு அப்படி வரல, நான் சொல்கிறேன். அப்போது நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், கர்த்தருடைய பிள்ளைகளை அவங்கள நம்ம அவன் சரியில்லை, அவன் சரியில்லைன்னு நம்ம நிர்ணயிக்க வேண்டாம். பவுல் சொல்கிறார், விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவங்களை அவங்களையும் சரி, அவங்களையும் உங்கள் குரூப்பில் சேர்த்துக்கோங்க. ஆனாலும் அவருடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காமல் இருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த நாட்களில். உங்கள் வீட்டில் ஒரு 4 பேர் இருந்தீங்கன்னா ஒரு 3 பேருக்கு விசுவாச வாழ்க்கை ஒருத்தருக்கு இருக்காது. அதனால் அவருக்காக போராடி ஆண்டவர் சன்னிதானத்தில் நீங்கள் ஜெபிச்சிக்கிட்டே வாங்க. தேவன் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிற ஆட்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் கொஞ்சம் டிலே பண்ணுவார். அப்போ தான் நம்ம ஜெபம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். ஏன்னா அந்த மனுஷனை கொண்டு அல்லது அந்த சகோதரி கொண்டு தேவன் அநேக காரியங்களை செய்ய திட்டம் வைத்திருப்பார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த நாட்களில் நம்ம விசுவாசத்தில் பலவீனமானவர்களை சேர்த்து கொண்டு அவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவருடைய கிருபை தாங்கும். ஒன்று மட்டும் நிச்சயம், உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஒன்று மட்டும் நிச்சயம், நம்ம மீட்பர் உயிரோடு இருக்கிறாரு, அவர் நடத்துவார். கையை வைத்து ஆமைன்னு சொல்லிடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களிடத்தில் வருகிற ஜெப குறிப்புகள்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம், உங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். நம்ம ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரியில் அடிக்கடி ஒன்று சொல்லுவேன், நீங்களும் ஜெபிக்கணும், நீங்களும் ப்ரேயர் பாயிண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணணும். நீங்களே ப்ரேயர் பாயிண்ட்டு 1, 2, 3 எழுதி அதுக்கு ஒத்த வேத வசனங்கள் எங்கே நீங்களே கண்டுபிடிக்கணும். உதாரணமாக ஒரு பலவீனம், ஒரு வியாதி அப்படின்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், யாத்திராகமம் 15:26, என்னது, நானே உன் பரிகாரியான கர்த்தர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ உடனே அந்த வசனத்தை எடுத்து வாசித்து, இந்த வார்த்தையின்படி நான் ஜெபிக்கிறேனே சப்பா அப்படின்னு நீங்கள் உங்களுடைய பலவீனங்களுக்காக, மற்றடைய பலவீனங்களுக்காக நீங்கள் ஜெபித்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்களையும் ஒரு ஜெப ஊழியத்தில் அதிகமாக பயன்படுத்துவார். இப்படிப்பட்ட ஜெப வீரர்களை ஊக்குவித்து 10,000 ஜெப வீரர்கள் ஐக்கியத்தை ஏற்படுத்தவும், அந்த 10,000 ஜெப வீரர்கள் ஐக்கியத்தை வைத்து தேசத்தின் எழுப்புதலுக்காக நம்ம பிரயாசப்படவும் ஆண்டவர் நமக்குள்ளே தினந்தோறும் ஒரு பாரத்தை கொடுக்கிறார். அப்போதெல்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டே வரேன். ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு, என் பிரச்சனையெல்லாம் மாறட்டும் பிரதர், நீங்கள் சொல்கிறபடியெல்லாம் ஜெபம் பண்ணுவேன்னு நீங்கள் அப்படி யோசித்து அப்படி சொல்லிகிட்டு இருக்காதீங்க. இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அவ்வப்போது எதாகிலும் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், எதாகிலும் ஒரு, இந்த சீசன் மாறிக்கிட்டே பாருங்கள், கோடைக்காலம், குளிர்காலம், வெயில் காலம், மழை காலம். ஒருவேளை நமக்கு அந்த 5 காலங்களும் நம்ம நாட்டில் அவ்வளோ நம்ம உணர முடியாவிட்டாலும் பொதுவாக 5 காலங்கள் இருக்குது கர்த்தருடைய பிள்ளைகளை. அது மாதிரி சில நேரங்களில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும். மனம் தளராமல் போராடி நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருங்க.
அதே நேரத்தில் இந்த ஜெப ஏக்கத்திலும் சேர உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இது ஒரு ஜெப ஏக்கம். இது எந்த சர்ச்சு சேரணும்? ஐயா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற, அவரை நேசிக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் இதில் சேர்றேன். உங்களுடைய எந்தெந்த சபையின் பின்னணியில் இருக்கிறீங்களோ அந்த சபையை பிரதானமாக நீங்கள் முன்னுக்கு வைத்து ஜெபம் பண்ணணும். நம்ம ஒரு பறந்து விரிந்த ஒரு தேசத்தில் இருக்கிறோம். நமக்குள்ளே இருக்கிற பிரிவினைகளெல்லாம் துரத்தி விட்டு நாம் ஓர் அணியில் இணைவோமானால் சாத்தானை எளிதில் வீழ்த்துவோம், எழுப்புதலை காண்போம். 7200250636 என்ற எண்ணுக்கு நீங்கள் ஒரு ஃபோன் நான் என்ன நினைக்கிறேன், பெட்டர் என்னென்னா ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. என்னுடைய பெயர் இது, இந்த ஊரில் இருக்கிறேன், நானும் இந்த ஜெப இயக்கத்தில் சேர விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். தேவன் நல்லவர். கரமுயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாளைக்கு புதன்கிழமை மிஷினரிகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கணும், விட்டுறக்கூடாது. ஏதோ வாரம் ஜெபிக்கிறீங்களே, ஒரு வாரம் இல்லை. அவங்க நம்மோட பல மடங்கு அதிகமாக உயிரை பணைய வைத்து, எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இந்த ஆன்லைனில் சோஷியல் மீடியாவில் சொல்ல இயலாது. அதனால் உயிரை பணைய வைத்து தேவனுக்காக நிற்கிறாங்க. அதாவது போர் முனையில் நிற்கிற யுத்த வீரர்களை காட்டிலும் ஒரு முக்கியமான கட்டத்தில் நிற்கிறாங்க. அவர்களை ஜெபத்தினாலும் அவர்களுக்குரிய ஏதாகிலும் ஒரு உதவிகளை செய்யணும். நம்ம அதுக்காக தான் கர்த்தர் அழைச்சிருக்கார். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு பக்கம் ஏழைகள், விதவைகள், அனாதைகள், பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு வழி இல்லாத பிள்ளைங்க, இவர்களுக்காக நம்ம ஒத்தாசை பண்ணணும். ஆண்டவருடைய நாம மகிமைப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் நம்ம இந்த கோவிட் டைமில் பாருங்கள், எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு வேதனையோடு இருந்தாங்க. தேவன் கிருபையாக அவங்களெல்லாம் நடத்தி கொண்டு வருகிறார். இதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். நம்மளும் சமுதாய பணியில் போன 2வது வேவில் பாதிக்கப்பட்ட காலங்களில் மேக்சிமம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஊழியர்களுக்கும், ஏழை ஊழியர்களுக்கும், கஷ்டப்படுகிறவர்களுக்கும், குருடர்களுக்கும், பயங்கரமான நோயாளிகளுக்கும், அந்த கோவிட்னால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நம்மால் முடிந்ததை செய்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். கரமுயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிடுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு முதல் முறையாக யாரோ ஒருவர் சொல்லி, உங்கள் நண்பர் யாரோ ஒருவர் சொல்லி ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் சேனலில் வாட்ச் பண்ணியிருக்கிற உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிக்க போகிறார். அனுதினமும் ஆவியானவரோடு என்ற 5:30 மணி செய்தியும் காலையில், மாலை 5:30 மணியில் இப்படி நடக்கிற இந்த ஜெப கூட்டத்திலும் நீங்கள் கலந்து கொள்வதற்கு, உங்களுக்கு தகவல் பரிமாறுவதற்கு வசதியாகவும், அதை தாண்டி ஒரு புதிய சேனல் சமீபத்தில் நம்ம உங்களுக்கு அறிமுகப்படுத்தினோம். ஜீசஸ் மீட்ஸ் ப்ரேயர் அண்ட் வொர்ஷிப் ஒரு சேனல். அது கொஞ்சம் சற்று வித்தியாசமானது. குட்டி குட்டி ஜெபங்கள், பிள்ளைகளுக்காக, பொருளாதாரத்துக்காக, பிரச்சனைகளுக்காக எப்படி ஜெபிக்கலாம். இன்னொன்று பாடல், துதி, ஆராதனை, அது நம்ம உள்ளத்தை சந்தோஷப்படுத்தும். இந்த நியூ சேனல் நம்ம கர்த்தருடைய கிருபையினால் இப்போ புதிதாக உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். அதில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா புது புது பாடல்கள் அப்படி அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த தகவல் வரும். நீங்களும் கர்த்தருக்குள்ளே பலப்படுறதுக்கு இதெல்லாம் ஒரு டூல்ஸ் மாதிரி. ஆமாம், எப்படி ஆகிலும் நம்ம கர்த்தருக்குள்ளே பலப்படணும். அதுக்காக நம்ம இதெல்லாம் செய்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் ஜெபங்களை அதிகமாக நான் உணர்கிறேன். இந்நாட்களில் உங்கள் ஜெபங்களுக்காக நான் தேங்க் பண்ணுறேன். ரொம்ப சின்சியராக நீங்கள் ஜெபிக்கிறத ஃபீல் பண்ணுறேன். தொடர்ந்து வொர்ஷிப் டீமுக்காக, மீடியா டீமுக்காக, ஆமேன், மீடியா எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாவற்றுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்க. தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கிறோம். எப்படியாகிலும் ஜனங்கள் விடுதலை அடையணும், தேவ சமாதானம் பெறணும். ஆமேன். அதுதான் நம்முடைய ஒரே ஒரு நோக்கம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 3வது அலை ஆயத்தமாகுங்க, அப்படியாங்க இப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அதுக்கு ஏற்றது போல் சென்னையில் சில முக்கியமான வியாபார ஸ்தலங்கள் மூடப்பட்டு விட்டது. அரசாங்கம் மிகுந்த எச்சரிக்கையோடு செயல்படுகிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாமும் எச்சரிக்கையோடு நடப்போம். ஆமேன். நாமும் எச்சரிக்கையோடு இருப்போம்.
ஆண்டவருடைய நாம மகிமைப்படும்படி இந்த இரண்டாவது அலை வீரியம் குறையணும், தலை தூக்கிடக்கூடாது, சாரி மூன்றாவது அலை தலை தூக்கிடக்கூடாது என்று போராடி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆண்டவருடைய கிருபை நம்மை தாங்கும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். குறிப்பாக கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்களுக்கு அதிகமாக நம்ம ஜெபிக்கணும். ஒரு நாட்களில் நம்ம தொடர்ந்து ஜெபிக்கலாம். சரியா? இப்போதும் தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம போவோம். அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரை இன்றைக்கு நான் ஒரு புதிய செய்தியை கேட்க போகிறேன். அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை என் காதில் நான் கேட்கும்போதே அந்த வார்த்தை எனக்குள்ளே ஒரு இன்ஸ்பிரேஷனை உண்டாக்கணும்ப்பா, ஒரு புது பலனை தரணும்ப்பா, ஒரு புது கிருபை நீங்கள் தரணும்ப்பா. உம்முடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் ஓடி சுகமாயிருப்பான். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவே இல்லை. ஆமென். ஆண்டவரே, உம்முடைய ஊழியனாகிய நான் சில வார காலமாக என் உள்ளத்தில் நீர் கொடுத்து கொண்டிருந்த அந்த பாரத்தை இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் விளங்கும் வகையில், அவர்கள் புரிந்து கொள்ளும் வகையில் அவர்களுக்கு போதிக்க, பிரசங்கிக்க கர்த்தர் எனக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 1 வசனம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். இன்றைக்கு என்னுடைய பிரசங்கத்தினுடைய தலைப்பு என்னவென்று கேட்டால், கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். கவனித்து பாருங்கள் அல்லது கிறிஸ்துவை நீங்கள் உற்று நோக்குங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை நோக்கி பாருங்கள், கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அப்படின்னா அந்த தமிழ் வார்த்தை எதை குறிக்கிறது? நோக்கி பாருங்கள் அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு இதை தாங்கப்பா, ஏதோ ஒன்று எதிர்பார்ப்பதற்காக அவரை நோக்கி பார்க்கணும். அவரை நோக்கி பாருங்கன்னா ஏதோ அவர் தருவார், நான் பெற்றுக்கொள்ளணும், எனக்கு ஏதோ வேணும் என்ற ஒரு எண்ணத்தை கொண்டு வருகிறது நோக்கி பாருங்கள் என்ற வார்த்தை. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கவனித்து பாருங்கள். கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் ஆண்டவரையே சார்ந்து, ஆண்டவரையே பார்த்து வாழ்ந்தார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்களும் நானும் புது உடன்படிக்கை கிறிஸ்தவர்கள். அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டோம், அவராலே தான் மீட்கப்பட்டோம், அவராலே தான் மீட்பு. வேறு ஒருவராலும் ரட்சிப்பு கிடையாது. அவர்தான் நம்மை ரட்சித்தார், அவர்தான் நம்மை பரிசுத்த ஆவியினாலே நிரப்பினார், அவரே நம்மை தெரிந்து கொண்டார். அப்போ புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் நம்ம எல்லாம் நியூ டெஸ்ட்மெண்ட் பிலீவர்ஸ். அப்போ ஓல்டு டெஸ்ட்மெண்ட் பிலீவர்ஸுக்கும் நியூ டெஸ்ட்மெண்ட் பிலீவர்ஸ்க்கு என்ன வித்தியாசம்? அது நியாயப்பிரமாண காலம், உடனுக்குடன் தண்டனை, உடனுக்குடன் பனிஷ்மெண்ட்டு. அது பயங்கரமான கட்டளை. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் நியாயப்பிரமாணத்தெல்லாம் என் ஆண்டவர் மாற்றி போட்டு கிருபையின் பிரமாணமாகி இயேசு நமக்காக சிலுவையில் இரத்தம் சிந்தி விலையேறப்பட்ட இரத்தத்தை நான் கழுவி அவருடைய பிள்ளையாக நம்மை மாற்றும்போது நாம் அவருடைய பிள்ளைகள் என்ற ஸ்தானத்துக்குள்ளே வந்து விடுகிறோம். அப்போ அவர் யார்? நம்முடைய தகப்பன். நாம் யார்? அவருடைய பிள்ளைகள். இப்போ ஆண்டவராக இயேசுவை நம்புகிற யாராக இருந்தாலும் சரி, அவரை தெய்வமாய் வணங்குகிற யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். யோவான் நமக்கு தெரியும் 1ஆம் அதிகாரத்தில்
நம்ம வாசிக்கிறோம். 12ஆம் வசனமா, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். John chapter 1 verse 12. ஆமென். இந்த அவருடைய நாமத்தினால அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள். ஆமென். அப்போ இன்றைக்கு நமக்கு பூமியில் தேவனை தொழுது கொள்வதற்கு, தேவனை ஆராதிப்பதற்கு வெவ்வேறு சபை பிரிவுகள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசுவை தன் வாழ்க்கையில் ஒருவர் ஏற்றுக்கொண்டார். அவர் தேவனுடைய பிள்ளை. ஆமென். அவர் தேவனுடைய பிள்ளை என்ற ஒரு ஸ்தானத்துக்குள்ளே வந்து விடுகிறார். அப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல் அவர் நம்முடைய தகப்பனாய் மாறி விடுகிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் உங்களுக்கு என்ன பிரசங்கிக்க போகிறேன் என்று கேட்டால், இன்று ஒரு நாள் மட்டுமல்ல, ஆவியானவர் என்னை நடத்தும் பிரகாரமாய் பேச போகிறேன். நான் நினைக்கிறேன் 11 வேத பாடங்கள் என்று சொல்லலாம், 11 பாடங்கள் பரிசுத்த ஆவியானவர் என்ற தலைப்பில் படித்து கொண்டே வந்தோம். இன்னும் பேசலாம். ஆனால் இந்த நாட்களில் ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய காரியத்தை குறித்து எனக்கு ரொம்ப அழுத்தம் கொடுத்து ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுக்குற பாடங்களை உங்களோடு பேச போகிறேன். அதாவது நம்முடைய ஃபோக்கஸ் இயேசுவை நோக்கி பார்க்கணும். நம்முடைய கண்கள் இயேசுவை பார்க்கணும். ஏன்னா அவரால் தானே உங்களுக்கு எனக்கு மீட்பு இல்லையா? அவரால் தான் ரட்சிப்பு, அவரால் தான் ஆறுதல், அவரால் தான் விடுதலை, அவரால் தான் சுகம், அவரால் தான் அபிஷேகம், அவரால் தான் அற்புதம், அவரால் தான் செழிப்பு. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை இயேசுவை கவனித்து பார்க்கணும். நம்ம கவனித்து பார்க்கணும். ஆமென். அப்போ அப்போஸ்தலனாகிய இப்போ பவுலை பார்க்கக்கூடாதா? அப்போ பேதுருவை பார்க்கக்கூடாதா? அவர் யாக்கோபு பார்க்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டால், அவங்க எல்லாருமே இயேசுவை தான் பார்த்தாங்க. அவங்க எல்லாரும் இயேசுவை நோக்கி பார்த்து வாழ்ந்தார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இந்த நாட்களில் இயேசுவை கவனித்து பார்க்கணும். இயேசுவை கவனித்து பார்க்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் போன வருஷம் நாங்கள் வசிக்கிற இந்த ஆவடி பட்டணத்தில் இருக்கிற மூத்த தேவன், பெரிய போதகர், மதிப்புக்குரிய பாஸ்டர் தாமஸ் ராஜ் அவர்களை இன்டர்வியூ பண்ணதை உங்களில் அநேகர் பார்த்துருப்பீங்க. அவர்கள் கோவிட்ல பாதிக்கப்பட்டு அந்த மரிக்கும் தருவாய்க்கு போகிறதுக்கு முன்பாக அவருடைய 75வது அந்த பிறந்த நாளை பிள்ளைகளோடும் விசுவாசிகளோடும் ஒரு எளிய முறையில் நம்ம அதை ஆண்டவர் மகிமைப்படுத்தணும். ஏன்னா 75 வருஷம் கர்த்தர் காத்தார். அந்த நாளை முன்னிட்டு அவருடைய தகப்பனாரை நீங்கள் இன்டர்வியூ பண்ணுங்க அப்படின்னு அவருடைய பிள்ளைகள் அன்போடு அழைத்தார்கள். நான் போய் அவருடைய இன்டர்வியூ பண்ணேன். உங்களுக்கு தெரியும் பாஸ்டர் தாமஸ் ராஜ் அவர்களை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போது நிறைய கேள்விகளை கேட்டேன். அதில் ஒன்று, உங்களுடைய ஜெப வாழ்க்கை, உங்களுடைய வேத வாசிப்பு, ஒவ்வொரு காரியத்துக்கும் என்னுடைய ஆசான், என்னை நடத்தினவர், எங்களுக்கு வழிகாட்டி என்று பாஸ்டர் சுந்தரம் ஐயா என்று அவங்க சொல்லிக்கொண்டே வந்தார்கள். ஒவ்வொரு காரியத்துக்கும் சுந்தரம். அப்போ நீ இப்படி ஜெபிக்கணும், இத்தனை மணிக்கு எழுமணும், இப்படி முழங்காலில் நிற்கணும் அப்படின்னு சொல்லுவாரா? அப்படின்னு சொல்ல மாட்டார். அப்போ நீங்கள் எப்படி பழகினி? அவர் பார்த்தாலே வந்துடும். நாங்கள் பார்த்தாலே அவருடைய பிஹேவியர், அவருடைய கண்டிப்பு, அவருடைய எச்சரிப்பு, அந்த வசனத்துக்காக வைராக்கியமாய் நிற்கிற விசுவாச வாழ்க்கை, அதெல்லாம் இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு எங்களை உட்கார வச்சு, ஒரு வாத்தியார் மாதிரி உட்கார வச்சு, ஒரு ப்ரொஃபஸர் மாதிரி உட்கார வச்சு எங்களுக்கு போதிக்கலை. நாங்கள் கூடயே கிடந்து அவருக்கு ஊழியம் செஞ்சு, அவருக்கு பணிவிடை செஞ்சு, அவர்களுடைய ஊழியத்துக்கு தேவையானதெல்லாம் கவனிக்கும்போது அவருடைய பர்சனல் லைஃப்பை, அவருடைய விசுவாச வாழ்க்கை, அவருடைய ஜெப வாழ்க்கை, கர்த்தருக்காக எவ்வளோ டைமை அவங்க ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டா
இதை பண்ணிட்டோமே, அதை பண்ணிட்டோமே, நம்ம இந்த ஆத்துமாவை இழந்துட்டோமேன்னு அவருடைய அந்த அந்த நேச்சர் வந்து அப்படி எங்களுக்குள்ளே வந்துருச்சு, எனக்குள்ளே வந்துருச்சு. ஏன்னா நான் அவரையே பார்த்து, அவர் இயேசுவை பார்க்க, நான் அவரை பார்க்க, அவர் வந்து எனக்கு ஒன்றும் சொல்லி கொடுக்கல, அப்படியே நான் வந்து அதை அப்படியே பழகிட்டேன் என்று அவர் சொன்னார். இந்த நேரத்தில் நான் அதை நினைவு கூறுவதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் உட்கார்ந்து பார்வையாளர்களாகவே இருந்துடக்கூடாது. நான் ஒவ்வொரு முறையும் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த மெசேஜ் எல்லாம் நீங்கள் திருப்பி போட்டு பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை அடிக்கடி வரும். பார்வையாளர்களாக இருந்த காலம் வேறு, சரியா? இன்னொன்று, ஆலயத்துக்கு வெளியே உட்கார்ந்துருப்பாங்க ஒரு குரூப்புன்னு சொல்லுவேன். ஆராதனை எப்போ முடிஞ்சு வரும், எனக்கு ஒரு 10 காசு கிடைக்கும்னு கையேந்திர மக்கள் இருப்பாங்க, பாவம். அப்படியும் நம்ம இருந்துடக்கூடாது. ஆமென். இயேசு ராஜா நம்முடைய தகப்பன் அல்லவா, அவர் நம்முடைய எஜமான் அல்லவா, என்னுடைய மூத்த சகோதரன் அல்லவா, என்னுடைய நண்பன் அல்லவா. பைபிள் எல்லாத்துக்கும் வசனம் இருக்கு. அப்போ நம்ம அவரையே நோக்கி பார்க்க அவரை நோக்கி எங்கே பார்க்கிறது பிரதர்? ஒரு பெரிய புகைப்படத்தை கொண்டு வந்து வீட்டில் மாட்டி வச்சுட்டு நான் வந்து அந்த புகைப்படத்தை பார்த்து கொண்டிருக்கிறதா, இயேசுநாதர் புகைப்படத்தை? தயவுசெய்து அப்படி மட்டும் செஞ்சிடாதீங்க. ஏன்னா அந்த புகைப்படத்தில் அவர் அப்படி இல்லை. சரி, அப்போ கர்த்தரை, ஆண்டவராய் இயேசுவை கவனித்து பாருங்கள். எங்கப்படி கவனிக்கிறது? உங்களை தான் கவனிக்கிறோம், நீங்கள் சொல்கிறத தான் கவனிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இருந்துடக்கூடாது. நான் இன்றைக்கு ஒரு முன்னோட்டமாக இதை பேசிட்டு வரேன், உங்களை அந்த செய்திக்குள்ளே கொண்டு வரேன். இயேசுவை கவனித்து பார்க்கணும். ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நீங்கள் ஆண்டவரை முன்மாதிரியாக வைக்கணும். ஜீசஸ் ஃபாலோவர்ஸாக மாறணும் நீங்கள். ஆமென். அப்போ அவருடைய நடவடிக்கைகளை நீங்கள் உன்னிப்பாக கவனித்தா தானே அவர் எந்தெந்த நேரத்தில் சத்தத்தை உயர்த்தி பேசுகிறார், உதாரணமாக சொல்கிறேன், எந்தெந்த நேரத்தில் சத்தத்தை குறைத்து பேசுகிறார், எந்தெந்த நேரத்தில் பேசாமல் இருக்கிறார் இல்லையா, எந்தெந்த நேரத்தில் அண்ணாந்து பார்த்தார், எந்தெந்த நேரத்தில் திரும்பி பார்க்குறாரு, எந்த நேரத்தில் திரும்பியே பார்க்குறதில்ல. இதுக்கெல்லாம் பைபிள் ரெஃபரன்ஸ் கொடுத்தேன்னு வைங்க, டைம் போயிடும். அப்போது அவர் நின்றார், இயேசு நின்றார் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய ஒரு அதை வைத்தே கொஞ்ச நேரம் பேசலாம். அப்புறம் இயேசு அண்ணார்ந்து பார்த்தா, ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? சகைவை அந்த காட்டத்தை மரத்தின் அருகே வந்தபோது இயேசு அண்ணாந்து பார்க்குறாரு. ஸ்ட்ரீட் இப்படி இருக்குது, ஏன் மேலே பார்க்கணும்? ஆமாம், அவருக்கு தெரியும், நான் மேலே பார்க்குறேன்னா அங்கே ஒரு ஆத்துமா இன்றைக்கி தொடப்படுது. கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசு நின்றார். எப்போ தெரியுமா? பர்திமேயு, இயேசுவே இயேசுவே எனக்கு இறங்குங்கப்பான்னு சொல்லும்போது அவ்வாட்டுக்கு போயிட்டே இருக்கார். இதுக்கிடையில் அவனை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. டே சும்மா இயேசு சத்தம் போட்டு கிடக்காத, வழக்கமாக பிச்சை தானே கேட்பேன், பிச்சை கொடுன்னு. அதை விட்டு இயேசுன்னு நீ புதுசாக சொல்கிற. அதை போல தான் அங்கே விரட்டிகிட்டு இருந்திருக்காங்க. அவன் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட தொடங்குகிறான். அந்த முன்னிலும் அதிகமாய் கூப்பிட தொடங்கும் போது இயேசு நின்றார் அப்படின்னு அங்கே வசனம் இருக்கும் அந்த சம்பவத்தில். அப்போது முன்னிலும் அதிகமாய் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது இயேசு நிற்கிறாருன்னு அர்த்தம். முன்னிலும் அதிகமாய் பைபிள் ரீட் பண்ணும்போது இயேசு உங்களுக்காக நிற்கிறார்னு அர்த்தம். முன்னிலும் அதிகமாக அவரை தேட ஆரம்பிக்க அவர் நிற்கிறார்னு அர்த்தம். ஆமாம், அவனை டார்ச்சர் பண்ணும்போது தான் அவன் கூப்பிடுறான். உங்களுக்கு நெருக்கம் எல்லா பக்கத்திலும், பணம் பிரச்சனை, மென்டல் டிஸ்ட்ராக்ஷன்ஸு, சரீர பலவீனம், பிள்ளைகளால், குடும்பத்தால், எல்லா பக்கத்துலையும் நீங்கள் நெருக்கப்படுறீங்கன்னா அப்போ முன்னிலும் கூப்பிடுறீங்கள, அப்போ அவர் நிற்கிறார் பாருங்க. அப்போ தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அது. அப்போ இப்படியே நான் சொல்லிக்கிட்டே போவேன். ஆகவே பிரியமானவர்களே, இயேசுவை கவனிக்கணும். அவர் எப்போ நிற்கிறார், எப்போ நடக்கிறாரு, அவர் எப்போ ஜெபிக்கிறாரு, கூட்டத்தின் மத்தியில் எப்படி ஜெபிக்கிறார், பர்சனல் ப்ரேயர் எப்படி ஜெபிக்கிறாரு, ப்ரேயர் லைஃபை, இயேசுவின் ப்ரேயர் லைஃப் அப்படின்னு நீங்கள் ஒரு ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அவர் எப்படி ஜெபிக்கிறாரு. ஏன்னா இன்றைக்கி நம்ம ஒருத்தர் பார்த்து காப்படிச்சே வாழ்ந்துட்டோம். அந்த காப்பியை அடிக்கிறதெல்லாம் தூக்கி எறிஞ்சுவிட்டு அவருடைய அடிச்சுவடுகளில் நடக்க அவரை ஃபோக்கஸ் பண்ணுங்க. இன்றைக்கி நம்ம இமேஜில் கூட அப்படி தான் போகணும். ஃபோக்கஸ் ஆன் ஜீசஸ் அப்படின்னு அந்த வார்த்தையை நம்ம போட்டு விட்டுருந்தோம். இன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளைகளை,
ஆண்டவருடைய நாமத்தினால சொல்கிறேன், இனிமேல் நீங்கள் பாருங்கள், உங்களுடைய கண்கள் அவர் மேல் பதிக்கும்போது, உங்கள் சிந்தை அவர் மேல் இருக்கும்போது, எந்த சூழ்நிலையிலும் என் இயேசு எனக்கு போதுமானவர். ஆமென். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் என்றுமே போதுமானவர். ஒரு பழைய பாட்டு தானே அது. அப்போ அந்த பாட்டு பாருங்க, இன்னொரு முறை நான் உங்களை பாட சொல்றேன், ஏன்னா எனக்கு பாட தெரியாது. சேர்ந்து பாடுவோம். வியாதியில் என்றுமை போதுமானவர், வியாதியில் பிரயாசங்களில் அவர் என்றுமை போதுமானவர். எந்த இயேசு எனக்கு நல்லவர், என்றென்று போதுமானவர். எந்த இயேசு எனக்கு நல்லவர், என்றென்று போதுமானவர். அவர்கள் வியாதியில் பிரயாசங்களில் அவர் என்றுமை போதுமானவர். அவர்கள் வியாதியில் பிரயாசங்களில் அவர் என்றுமை போதுமானவர். அந்த 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 என்ன சொல்றது, அந்த ரேஞ்சுக்கு வந்துடுவீங்க நீங்க. எப்போவுமே எனக்கு போதுமா, எனக்கு அவர் போதும், போதுமானவர், எப்போதும் அவர் எனக்கு போதுமானவர். அந்த நிலைமைக்கு வந்துடும். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகளை, இனி வரக்கூடிய காலத்தில் மனுஷனை பார்த்து பார்த்து நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க. சரியா? சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போயிடாதீங்க. இப்போது இருக்கிற நிலைமை ரொம்ப ஒரு பேத்தட்டிக்காக இருக்கும் பாருங்கள். புரியுதா? வெளியே சொல்லவே வேதனையாக இருக்கும், முடியாது. அதை பார்த்து நீங்கள் மனசு விட்டுறாதீங்க. கர்த்தருடைய நாமத்தில் சொல்கிறேன், தீர்க்க தரிசனமாக உங்களோட நான் பேசிக்கிட்டு இருக்கேன், தெரியுமா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாக சொல்கிறேன், நம்முடைய கண்கள் அவர் மேலே பதிக்கணும். அவர் தான் நமக்கு எஜமான். அவர் தான் 3 வேளை சாப்பாடு போடுறவர். இல்லை ரயில்வே டிபார்ட்மெண்ட் போடுது, இல்லை எங்களுக்கு இந்த கவர்மெண்ட் கொடுக்குது அப்படின்னு உலக மனுஷன் சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு உணவு கொடுக்கிறவர், உறவிடம் கொடுக்கிறவர், உடை கொடுக்கிறவர் அவர் தான். ஆமென். சரி, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் இயேசுவை பற்றி அவரை கவனிக்கணும்னு சொன்னேன்ல, அதில் முடிஞ்ச வரைக்கும் நான் கொஞ்சம் ஒரே ஒரு காரியத்தை பேசுகிறேன். தொடர்ந்து நம்ம பேசுவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். The Gospel according to St. Luke chapter 2. ஆமென். 2ஆம் அதிகாரம் 41 முதல். அவருடைய தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போவார்கள். அவருக்கு 12 வயதான போது அவர்கள் அந்த பண்டிகை முறைமையின்படி எருசலேமுக்கு போய் பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வரும்போது பிள்ளையாகிய இயேசு எருசலேமில் இருந்து விட்டார். இது அவருடைய தாயாருக்கும் யோசேப்புக்கும் தெரியாதிருந்தது. அவர் பிரயாணக்காரரின் கூட்டத்தில் இருப்பார் என்று அவர்கள் நினைத்து, பிரயாணக்காரர்களோடு இருப்பார் என்று நினைத்து, ஒரு நாள் பிரயாணம் வந்து, ஒரு நாள் முழுவதும் பிரயாணம் வந்த பிறகு முறையாரிடத்திலும் அறிமுகமானவர்களிடத்திலும் அவரை தேடினார்கள். காணாததினாலே அவரை தேடிக்கொண்டே எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினவவும் கண்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் உங்களோடு கூட இயேசுவை கவனித்து பாருங்கள் என்ற அருமையான ஒரு செய்தியில் உங்களுக்கு நான் இதுவரைக்கும் உங்களை அந்த சப்ஜெக்டுக்குள்ளே உங்களை கொண்டு வர்றதுக்கு தான் நான் பிரயாசப்பட்டு கொண்டு வந்தேன். சரி, இப்போ நம்ம வசனத்துக்குள்ளே போகிறோம். வேதம் சொல்லுகிறது, இயேசு 12 வயதான போது பண்டிகைக்காக, யூதர்களின் பண்டிகைக்காக அவங்க தங்களுடைய ஊரிலிருந்து புறப்பட்டு எருசலேமுக்கு வந்தாங்க. பண்டிகை முடிந்த பிறகு 43 வசனம் தெளிவாக சொல்லுகிறது. 43, பிள்ளையாகிய இயேசு எருசலேமில் இருந்து விட்டார். வேதம் சொல்லுகிறது, அவர் எருசலேமில் அப்படியே இருந்துட்டார். அவருடைய தாயாருக்கும் யோசேப்புக்கும் தெரியாது. 12 வயசு. அவங்க நினச்சிக்கிட்டாங்க, நம்மோடு கூட அன்றைக்கி நம்ம ஊருக்காரங்களாம் வந்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்களோட அப்படியே ஆளாக வந்துக்கிட்டு இருப்பார் போல். அதான் அந்த வசனம் சொல்லுகிறது.
44 அவர் பிரயாணக்காரின் கூட்டத்தில் இருப்பார் என்று அவர்கள் நினைத்தார்கள். அவன் கூட வருவார், அவன் கூட வருவார், அவன் கூட வருவார், நம்ம ஊருக்காரங்களோட வருவார் அப்படி சொல்லி 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 சொல்லியே 24 hours ஆச்சு. ஒரு நாள் ஆயிடுச்சு. ஒரு நாள் ஆன பிறகு அப்போ ஒரு நாள் முழுவதும் இயேசு அவர்களோடு இல்லை. ஒரு நாள் முழுவதும் யோசேப்போடு இயேசு இல்லை. ஒரு நாள் முழுவதும் அவருடைய தாயாகிய மரியாளோடு இயேசு இல்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ ஒரு நாள் முழுவதும் இல்லை என்ற, இப்போ இயேசு அங்கே இருப்பார் இங்கே இருப்பார் என்று அவங்க யோசித்துக்கிட்டே வந்தாங்க. ஆனால் 24 மணி நேரத்துக்கு பிறகும் அவர் அங்கே இருப்பார் இங்கே இருப்பார்னு அவங்களால யோசிக்க முடியல, யூகிக்க முடியல. வேதம் சொல்லுகிறது, ஒன்று உறவின் முறையாரிடத்தில், இரண்டாவது அறிமுகமானவரிடத்தில் அவரை தேடுகிறார்கள். உறவினர்கள், ஏன்னா எல்லாருமே யூதர்கள், சேம் கம்யூனிட்டி. அவங்க எருசலேமில் பண்டிகை ஆசரிக்க வந்திருப்பாங்க. அதனால் சொந்தக்காரங்களோடு அவர் ட்ராவல் பண்ணுறாரு. கடைசி சொந்தக்காரர் சொன்ன எங்களுக்கு தெரியாதுன்னு இருப்பாங்க. அப்புறம் அவங்களுடைய வேதம் சொல்லுகிறது, அவர்களுக்கு அறிமுகமானவர்கள், தெரிஞ்சவங்க. அவங்ககிட்ட கேட்குறேன், இயேசு உங்களோட வராரா, இயேசு வராராண்ணா? இல்லை பார்க்கலையே, நாங்கள் நேற்று பார்த்தோம், ஜெருசலேமில் பார்த்தோம் உங்களோட இருக்கிறத அப்படின்னு இருப்பாங்க. சரியா, நேற்று இன்னைக்கு பார்த்தீங்களா? இல்லையே, இன்னைக்கு இல்லை. நேற்று பார்த்தீங்க, இன்னைக்கு பார்த்தீங்களா? இல்லை. இன்னொரு இன்னும் அழுத்தமாக சொல்கிறேன், நேற்று பார்த்தீங்க, இன்னைக்கு பார்த்தீங்களா? இல்லை. நேற்று ஜெபம் பண்ணேன், இன்னைக்கு ஜெபம் பண்ணியா? நேற்று பைபிள் வாசித்தேன், இன்னைக்கு பைபிள் வாசித்தீங்களா? இப்படி தான் நீங்கள் பேசுவீங்க. எப்போ பார்த்தாலும் ஒரு ஆறுதலாக அவர் உன் கூடவே இருப்பார்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் எங்களுக்கு எப்படி இருக்கும்? எனக்கும் நல்லா இருக்கும், உங்களுக்கும் நல்லா இருக்கும். அவர் சொல்வார், உன்னுடைய டியூட்டி இது கிடையாதுப்பா, அது வேற ஒருத்தர் கொடுத்துருக்குறேன், உன் டியூட்டியை நீ செய், உன் டியூட்டியை நீ செய்யணும். ஆண்டவர் எனக்கு என்னை கூப்பிட்டு கொஞ்சம் ஹார்டாக பேசுவார். ஒரு நாள் முழுவதும் அவர் அங்கே இருப்பார் இங்கே இருப்பார்னு நினச்சிட்டு 24 மணி நேரத்துக்கு பிறகு சொந்தக்காரங்கிட்ட கேட்குறாங்க, அவங்க கையை விரிச்சு விட்டாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்குறாங்க, தெரிஞ்சவங்ககிட்ட கேட்குறாங்க, போனால் வந்து எல்லாரும் வீடோனோ எங்களுக்கு தெரியாது, இயேசுவை தெரியாதுன்னு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, எப்போவுமே நம்ம பைபிளினுடைய அந்த சம்பவங்களை அது ஏதோ ஒரு ஸ்டோரி அல்லது ஒரு என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு கட்டுக்கதை அப்படின்லாம் நம்ம நினச்சிடக்கூடாது. இது ஜீவன் உள்ள வார்த்தைகள் ஒன்று. இரண்டாவது, இதுக்கு பின்னால் சத்தியங்கள் மறைந்திருக்கிறது. ஏன்னா வேத வாக்கியங்கள் எல்லாமே தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்போ வேத வாக்கியங்களுக்கும் மற்ற புத்தகத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால தான் மற்ற புத்தகத்துக்கு புத்தகம் அப்படின்றாங்க, புக் அப்படின்றாங்க. பைபிளில் யாராவது அந்த புக் எடுத்துகிட்டு வாப்பா அப்படின்னு சொல்கிற கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த புக் எடுத்துகிட்டு வாப்பா, இந்த புக் எடுத்துகிட்டு வா, சயின்ஸ் புக் எடுத்துகிட்டு வா, ஆமாம் ஹிஸ்ட்ரி புக் எடுத்துகிட்டு வா, ஜியாகிரஃபி புக் எடுத்துகிட்டு வா, அந்த புக் எடுத்துகிட்டு வா, அந்த புக் எடுத்துகிட்டு வாப்பா. பைபிளில் யாராவது அந்த புக் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க, சொல்ல முடியாது. வேதாகமம், பைபிள், லிவிங் பைபிள், ஆமென், ஜீவிக்கிற ஜீவனுள்ள வார்த்தைகள் அடங்கின கர்த்தருடைய, அது ஒரு சத்தம், கர்த்தருடைய வார்த்தை அது. அப்போ என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டாங்க பாருங்க. ஆமாம், அம்மா அப்பா ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டாங்க. இதை கதை மாதிரி பார்த்தீங்கன்னா, இயேசுவை விட்டாங்களாம், 12 வயசில் தொலைச்சிட்டாங்களாம் இயேசுவை அப்படின்னு. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே ஒரு நாள் இயேசுவை அவங்க மிஸ் பண்ணாங்க. முதல்ல உறவினர்கிட்ட கேட்டாங்கன்னு சொன்ன, அப்புறம் அவங்க அறிமுகமாக கேட்டாங்க. எல்லாரும் சொல்லிட்டாங்க நோ. 45ஆம் வசனம், காணாததினாலே அவரை தேடிக்கொண்டே எருசலேமுக்கு போறாங்க. காணாததினாலே. ஆமென். அப்போ எப்போ ஒரு காரியத்தை காண்போம், எப்போ நம்ம ஒரு பொருளை மிஸ் பண்ணிட்டா நம்ம காண்போம் அல்லது காணாமல் விட்டுருவோம் அப்படின்னா, ஐயோ மிஸ் பண்ணிட்டேனே. அப்போ அந்த ஸ்டேஜுக்கு வந்த பிறகு பாருங்க எப்படி இருக்குன்னு தெரியுமா?
கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்கள் லைஃப்பில் மிக முக்கியமானவர் ஆண்டவராக இயேசு. உங்கள் வீட்டில் எதையும் நீங்கள் மிஸ் பண்ணலாம், அவர் மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணிடாத. வாழ்க்கையில் அவர் மட்டும் நீ மிஸ் பண்ணிடாத. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவரை காணோம், அவரை காணாததினாலே அவரை தேட ஆரம்பிக்கிறாங்க. இதை சொல்லும்போது ஏசாயால ஒரு வார்த்தை நினைவுக்கு வருகிறது. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்க. ஆமென். இன்றைக்கு இதை பேசும்போது பாரத்தோடு சொல்கிறேன், ஒரு நாளும் அவரை மிஸ் பண்ணிடாதீங்க. சில நேரத்தில் நம்ம ரொம்ப சூப்பர் மெச்சூரிட்டி கிறிஸ்டியன் ஆனோடனே அவர் என் கூட இருக்கார் அப்படின்ற அளவில் இருப்போம். உண்மைதான், அது தப்பு கிடையாது. சில நேரத்தில் வீட்டில் கூடவே இருந்து வீட்டில் இருக்கிறவங்களோட பேசலைன்னா அவன் கூட இருக்க மாதிரியே தெரியாது. தெரியுமா உங்களுக்கு? கூட இருக்க மாதிரியே தெரியாது. இன்றைக்கி நான் கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன், இன்றைக்கி நம்ம என்னைக்கு இந்த செல்ஃபோன் ஆக்டிவிட்டீஸ் அதிகமாச்சோ, அது இந்த ஆண்ட்ராய்டு ஃபோனு, இந்த ஒரு ஃபோனுக்குள்ளே உலகத்தையே கொண்டு வந்து, அது கணக்கு வழக்காக இருக்கட்டும், அது டேட்டா இருக்கட்டும், அதாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், எல்லாத்தையும் அந்த கழுத குதிரை எல்லாம் அதுக்குள்ளே போட்டதுனால யார் கையிலையும் பாருங்கள், நம்ம அப்படியே ஒரு பெரிய தண்டனை கொடுத்தா மாதிரி அந்த பெரிய பெரிய ஃபோனை வச்சுக்கிட்டே, அதுவும் பாக்கெட்லேயே வைக்க மாட்டான் சிலர், அது கையில் வச்சுக்கிட்டே அலையிறது. அப்படி கர்த்தருடைய பிள்ளைகளை அது வச்சுட்டு போட்டோம். அதை பற்றி நான் தப்பு சொல்ல ரைட்டு சொல்ல, அது அவன் விருப்பம் வைங்களேன், அது போட்டோம். ஆனால் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், அந்த காலத்துலலாம் அந்த ஃபோன் இல்லாத போது பாருங்கள், அந்த 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 லேண்ட் ஃபோனுக்கும் போய் பேசிட்டு அது அப்படி அங்கே வச்சுட்டு வருவோம். அவ்வளோ அதோட விட்டுற முடிஞ்சு கதை. இது என்னடானா அதில் ஒரு நம்பரு, இதில் ஒரு நம்பரு, அங்கே பேசி இங்கே பேசி, சில ஆட்களுக்கு எப்போ ஃபோன் வருதுன்னே தெரியாது. சைலண்டாக வரும், சைலண்டாக போயிடும். அது புரியுதா உங்களுக்கு? சைலண்டாக வரும், சைலண்டாக போயிடும். இப்படியே இப்போ போயிட்டுருக்கு. ஆனால் நம்ம சொல்லுவோம், ஏசு என் கூட இருக்காருன்னு, ஏசு என் கூட இருக்கிறாருன்னு. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ பாரத்தோடு நான் பேசுகிறேன். நம்ம வீட்டில் எல்லாரோட இருந்தாலும் நமக்கு ஏதோ ஒரு மன அழுத்தம் வந்துருச்சுன்னு வைங்களேன், ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு வைங்களேன், நம்ம யாரு கூட அங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் விருப்பமே இருக்காது. ஏதோ சம்திங் ராங் இன் மை ஸ்பிரிட்டு, என் ஆவியில் ஏதோ ஒரு கலக்கம் இருக்குன்னா எங்கேயும் போய் பேசிகிட்டு இருக்க பிரியப்படாது. சிலருக்கு இந்த பைபிள் ரீடிங் வரும்போது பாருங்கள், அப்பவும் பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃபோன்லேயே தான் பைபிள் ரீட் பண்ணுறது. ஐயா அது கூட தப்பா, இந்த ஆள் எந்த ஊருக்காரன்னு தெரியலையே அப்படின்னு நினைக்காதீங்க. உனக்கு கையில் தான் பிரிண்டட் பைபிள் வச்சுருக்காங்கல்ல, கொடுத்துருக்காங்கல்ல, அந்த பிரிண்டட் பைபிளை வாசிக்கணும் நேரத்தில் அதை தான் எடுத்து வாசிக்கணும். ஏன் செல்ஃபோனை ட்ராவல் பண்ணும்போது, நான் கூட செல்ஃபோனில் ட்ராவல் பண்ணும்போது வாசிப்பேன். அதில் பைபிள் ஆப் இருக்குது, அது திறந்து வாசிப்பேன். இங்கிலீஷில் என்ன சொல்லியிருக்கார், தமிழில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்பேன், வாசிப்பேன். ஐயா தப்பு கிடையாது, செல்ஃபோனில் வாசிக்க தப்பே கிடையாது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை ஏன் அதை நான் வாசிக்கக்கூடாது? செல்ஃபோனை நீ வச்சு எப்போ அதுலேயே திடீர்னு ஒரு வாட்ஸ்அப் வரும், திடீர்னு ஒரு இன்ஸ்டாகிராம் தான் இருக்கும். அது டக்குன்னு அங்கே போனோடனே அங்கே வார்த்தை போயிடும் பாருங்கள். இது இல்லைன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம், இது மறுதலிங்க பார்க்கலாம். நானும் எத்தனையோ நாடுகளில் போய் கேட்டேன், ஒரு எழுமி நின்று நீ சொல்கிறது தப்புன்னு சொல்லவே இல்லை. அதனால் இன்றைக்கி நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், இயேசுவை நான் மிஸ் பண்ணலன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இன்றைக்கி வேதத்தை வாசித்து ஜெபம் பண்ணி ஆண்டவரோடு கூட ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நீங்கள் அவரை தேடினீங்களா அல்லது நமக்கு நாமே ஒரு சிலுவை நெத்தியில் ஒரு சிலுவை, நெஞ்சில் ஒரு சிலுவை போட்டு தோத்திரம் அப்படி போயிட்டோமா? அவரை தேடினது எதற்காக தேடணும்? அடுத்த கேள்வி, எதுக்காக ஆண்டவரை தேடினீங்க? இன்னைக்கு சொல்கிறேன், டியூஸ்டேயில் எதற்காக தேடினேன்? வேலைக்காக, படிப்புக்காக, சுகத்துக்காக, பிரச்சனைக்காக தேடினேன். ஆனால் எல்லாம் ஆண்டவரே நான் உங்களுடைய பிள்ளையாக இருக்கிறதுக்காக தோத்துறோம், ஆண்டவரே நீ ரெண்டு தகப்பனாக இருக்கிறதுக்காக தோத்துறோம், லாபமோ நஷ்டமோ கஷ்டமோ துன்பமோ உமோடு கூட இருப்பது தான் எனக்கு ஒரு பாக்கியம் அப்படின்னு இன்றைக்கி சொன்னீங்களா? நீங்கள் இன்றைக்கி
ரொம்ப முக்கியம். ஒரு நாள் இயேசுவை மிஸ் பண்ணிட்டாங்க. அப்போதான் தெரியுது, ஐயோ ஐயோ அவர் காணா போயிட்டாரு, அவரை மிஸ் பண்ணிட்டோம், காணா போயிட்டாருன்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு அப்போ தான் வராங்க. எப்போ வராங்க? 24 மணி நேரம் கழித்து வராங்க. அடுத்த வசனம் வாசியுங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய பிள்ளைகளே, காணாததினால் அவரை தேடிக்கொண்டே எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். வசனத்தில் வாசிக்கிறோம், எங்க விட்டாங்களோ அங்க வராங்க. எங்க விட்டோமோ அங்க வராங்க. மறுபடியும் சொல்லுங்க, எங்க விட்டோனோ அங்க வராங்க. இயேசுவை நீ மிஸ் பண்ணிட்டியா? அப்போ அந்த எங்கேயோ ஒரு பின்மாற்றம் துவங்கி இருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம லைஃப்பை எங்க விட்டோம், எந்த இடத்துல இயேசுவை மிஸ் பண்ணோம், எந்த பாயிண்ட்ல மிஸ் பண்ணோம்? ஆமாம், சிலர் சொல்லுவாங்க 2012 வரைக்கும் நல்லா இருந்தேன் பிரதர், 15 வரைக்கும் நல்லா இருந்தேன். திரும்பி அந்த நாட்களுக்கு திரும்பி போய் பாருங்க. அந்த நாட்களில் கர்த்தர் எப்படி வச்சிருந்தார் நம்மளை, நம்ம எப்படி வாழ்ந்தோம், எப்படி ஜெபம் பண்ணோம், எப்போ ஆலயத்துக்கு போவோம், ஆலயத்தில் எந்த ரோலில் நான் உட்கார்ந்து ஆராதிப்பேன், எப்படி இருப்பேன். ஆமாம், அதை கொஞ்சம் யோசிங்க. அது ரொம்ப அடிக்கடி யோசிக்கணும். நம்ம கடந்து வந்த பாதை அது அருவருப்பான பாதையெல்லாம் திரும்பி யோசிக்கக்கூடாது. கர்த்தர் நடத்தி வந்த பாதை யோசிங்க. வசனம் சொல்லுகிறது, அவர் எங்க விட்டாங்களோ அங்கே தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பி போறாங்க. எருசலேமுக்கு திரும்பி போறாங்க. வாயத்திறந்து சொல்லுங்க, எருசலேமுக்கு திரும்பி போறாங்க. ஆமென். அடிக்கடி உங்க போதகர் அல்லது நானே பேசும்போது சொல்லியிருப்பேன், எருசலேம் மகாராஜாவின் நகரம், பரிசுத்தமுள்ள நகரம்னு பேர் எருசலேமுக்கு. எழுத்தின்படியாக அவர் மிஸ் பண்ண இடம் எருசலேமு. ஆனால் இப்போ ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு நான் எப்படி பார்க்குறேன்னா, என் லைஃப்பில் நான் இயேசுவை மிஸ் பண்ணிட்டேன்னா, அவரை நான் மிஸ் பண்ணிட்டேன், அவருக்கு எனக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ சரியாக இல்லை, அவரை புரிதலே இல்லை, ஒன்றும் புரியல, ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, பைபிள் மேலே வெறுப்பாயிருச்சு எனக்கு, பிரசங்கத்தின் மேலே வெறுப்பு, இப்போ இந்த பிரசங்கியாரை பார்த்தா அதை விட வெறுப்பு, எல்லாம் வெறுப்பாக இருக்குது. இப்போ வர வர ஒன்றுமே ஓட இருக்கின்ற அந்த ஒரு நிலைப்பாட்டுக்கு நீங்கள் போயிருந்தால், கர்த்தருடைய பிள்ளைகளை திரும்பவும் நீங்கள் எருசலேமுக்கு திரும்பணும், பரிசுத்தமுள்ள ஸ்தலத்துக்கு திரும்பணும். கையை வைத்து ஆண்டவரை தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கை பரிசுத்தம் என்ற பதத்திலிருந்து தான் துவங்குகிறது. திரும்ப சொல்கிறேன், ஆவிக்குரிய வாழ்க்கை பரிசுத்தம் என்ற பதத்திலிருந்து தான் துவங்குகிறது, தவிர கிறிஸ்தவ பெயரிலிருந்து துவங்கவில்லை. பரிசுத்தம் என்ற பதம் சிலுவை, இரத்தம், அந்த இரத்தம் தான் கழுவுது, அந்த இரத்தத்திலிருந்து தான் ஆரம்பிக்குது. அப்போ அவங்க திரும்ப எருசலேமுக்கு போறாங்க. அடுத்த வார்த்தை வாசிங்கள். எருசலேமுக்கு போனார்கள். 3 நாளைக்கு பின்பு, 3 நாளைக்கு பிறகு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினவவும் கண்டார்கள். நல்லா கவனிங்க. 3 நாளைக்கு பிறகு. ஐயா, ஒன்று சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு நாள் நம்ம அவரை மிஸ் பண்ணிட்டோன்னா, அவருடைய பிரசன்னத்தை மிஸ் பண்ணிட்டோன்னா, இப்போ புரியுதா? அவருடைய பிரசனம் முன்னெல்லாம் ஜெபம் பண்ண உடனே அப்படியே சந்தோஷமாக இருக்கும். இப்போல்லாம் ஜெபம்னாலே கண்ணை திறந்து முழிச்சு திருட மாதிரி அங்கங்கே பார்த்துக்கிட்டு கடைசியில் என் ஆத்துமாவேன்னு சொல்லும்போது இப்படி ஸ்தோத்திரம் என் ஆத்துமாவே. அந்த நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், ஒரு நாள் அவருடைய பிரசன்னத்தை இழந்தால், ஒரு நாள் அவருக்கு பயப்படுகிற பயத்தை இழந்தால், ஒரு நாள் அவருடைய கிருபையை இழந்தால், ஒரு நாள் 24 hours அவருடைய சமூகத்தை நான் மிஸ் பண்ணேன்னா 3 நாள் அலைய வேண்டியது இருக்கு பாருங்க. 3 நாள் அலைய வேண்டியது இருக்கு பாருங்க. இது ஆவிக்குரிய ரீதியில் பாருங்க. 3 days, 24 மணி நேரம், 24 மணி நேரம், 24 மணி நேரம், 24 மணி நேரம். யோசித்து பாருங்க. இயேசுவை கண்டுபிடிக்கிறதுக்கு 3 days ஆகுது. கர்த்தருடைய பிள்ளைகளை, பெற்ற தாய் பெற்ற தகப்பன் கண்டுபிடிக்க எழுத்தின்படியான தகப்பனுக்கு தாய்க்கு 3 நாள் ஆகுது. வேதம் சொல்லுகிறது, அவரை ஆலயத்திலே கண்டார்கள். கையை வைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவரை ஆலயத்திலே கண்டார்கள்.
இந்த நாட்களில் பாரத்தோடு சொல்கிறேன், இயேசுவை கவனித்து பார்க்கணும். இன்றைக்கி செய்தி என்ன பிரதர் அப்படின்னா, இயேசுவை உற்று பாருங்க. அவருடைய லைஃப் ஸ்டைல், ப்ரேயர் லைஃப், அவருடைய மெடிடேஷன் லைஃப், தியான வாழ்க்கை, அப்புறம் அவருடைய அபிஷேக வாழ்க்கை. சும்மா கிடையாது கிறிஸ்தவம். இதெல்லாம் ஒவ்வொன்றா நம்ம பிரித்து 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 நீங்கள் ஒரு தியாலஜிக்கல் ஸ்டடி போல் நீங்கள் ஜீசஸ்ன்ற டாப்பிக்கில் நோட்டில் எழுதுங்க. நீங்கள் அப்போ பாருங்கள், அப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு அப்போ தான் தெரியும் நமக்கு. ஏதோ போகிறோம், ஒரு ஜெபம் பிரசங்க கேட்குறோம், அப்பா என்னை ஆசீர்வதிங்கப்பா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், சரி பிரதர் தேங்க்ஸ், நம்ம போயிடுறோம், நம்பி போகிறோம், அவ்வளோதான். அது அறியாமையின் காலம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், ஒரு நாள் என் பிரசன்னத்தை நீ நழுவ விட்டுட்டேன்னா, அப்போ பிரசன்னம் எப்போ போகும்? சும்மா போகாது. பிரசன்னம் எப்போ போகும்? சும்மா போகாது. ஆதாமே வேர் ஆர் யூ நவ்? ஓடுறான் பிரசன்னத்தை, தேவ சமூகத்தை விட்டு ஓடி போகிறாரு. தேவ சமூகத்துக்கு வர்றதுக்கு அவனால் என்ன முகம் இல்லை, முகம் இல்லை. தேவ சமூகத்தில் வந்து நிற்க தைரியம் இல்லை. காரணம் உள்ள சர்ப்பம் நுழைஞ்சிட்டு ஏவாள் வழியாக. நமக்கு தெரியும் சப்ஜெக்ட் அது. அப்போ தேவ பிரசன்னத்தை இழக்கிற சம்பவங்கள் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்து நீங்களே யோசிங்க. தேவ பிரசன்னத்தை எப்போ நான் இழக்கிறேன்? அளவுக்கு மிஞ்சி உணவை சாப்பிட்டா உடனே அப்படியே தூக்கத்தில் போயிடுது. அளவுக்கு மிஞ்சின உணவு அவசியம். அளவுக்கு மிஞ்சின உணவு, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமாக இருந்தால் கூட அது பயங்கரமான நஞ்சுன்னு தமிழ் ரொம்ப அழகாக இருக்குது. அப்போ இன்றைக்கி அளவுக்கு மிஞ்சின உணவினாலே அந்த சோர்வின் ஆவி தேவ சமூகத்தை இழக்க செய்கிறது. ஒன்று பாவனை, ரெண்டாவது சோர்வின் ஆவி. இந்த சோர்வின் ஆவியினுடைய எக்ஸ்ட்ரீம் என்ன தெரியுமா? இங்கே பாருங்கள், பிரச்சனை அதிகரிக்கும் போது ஒரே போராட்டம். அதுவும் என்ன போல ஊழியத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க, ஊழியத்துக்கு உதவியாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க நல்லா கவனிக்கணும். இங்கே பாருங்கள், ஊழியன்னா இந்த மேடையில் நிற்கிறது மாத்திரம் கிடையாது. இந்த மைக்கை மாட்டுறவங்க, இந்த ஒயரை பூட்டுறவங்க, அங்கே ஆப்ரேட் பண்ணுறவன், அந்த லைட் ஆன் பண்ணுறவங்க, சரியா, எல்லாம் சேர்ந்து தான் ஊழியம் சும்மா கிடையாது. அப்போ வந்து எல்லாருக்கும் அந்த தாக்கம் இருக்கும். இப்போ இதில் ஜெபிக்கிறாங்க பாருங்க, இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கிற ஒரு சேனை இருக்குல்ல, அவங்களுக்கு ஒரு தாக்கம் இருக்கும். ஏன்னா அவன் வேலையை அப்படி தானே. அதாவது தாக்கம் இருக்கும். நீங்கள் தான் சொல்கிறீங்க இவங்களாம் யாருமே சொல்கிறதே இல்லை அப்படின்னு. நல்ல கவனிங்க, பைபிள் சொல்லுது, அழகாக சொல்லுது. எபேசியரில் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், எத்தனையோ முறை எடுத்து காட்டிட்டேன். 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து கடைசியாக, சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படுங்கள் ஏனெனில் அப்படின்னு அங்கே அழகாக அடுத்த வசனத்தை பவுல் சொல்வார். அருமையான ஒரு வாசனம். 11ஆம் வசனம் 12ஆம் வசனம், பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உனக்கு இருக்கணும்டா. விசுவாசி ஆனால் போதாது, பாட்டு பாடினா போதாது, ஆராதனை பண்ணால் போனாது, என்ன மாதிரி பிரசங்கியா இருந்தால் போதாதுப்பா. நீ போய் ஏசப்பா எனக்கு அதை தாங்க இதை தாங்கன்னு வாங்கி சாப்பிட்டு போனால் போதாது. அந்த சாத்தான் தந்திரம் உள்ளவன். இன்னைக்கு பாருங்கள், ஏகப்பட்ட மக்கள் அந்த பிரச்சனையெல்லாம் வாசிக்கும் போது எவ்வளோ வேதனையாக இருக்குது தெரியுமா? அவங்க சொல்லுகிற அந்த சாட்சியெல்லாம் பார்க்கும்போது, நான் சொன்னேன், அந்த தம்பி நேற்று கூட சொன்னேன், அவன் பேர் பெரியசாமி, ஆடு மேய்க்கிற தம்பி அவன். நான் ஏற்கனவே அந்த சாட்சி சொன்னேன் முந்தா நாள். இன்றைக்கி திரும்பி எனக்கு ஞாபகம் வருது. ஒருவேளை 2வது முறை சொல்லும்போது உங்கள் இன்னும் சிலர் அன்னைக்கு கலந்து கொள்ளாதவங்க கேட்கலாம். கடன் பிரச்சனை அதிகரித்து குடும்பமாக உயிரை மாய்த்து கொள்ள அவன் பிளான் பண்ணிட்டான் பாருங்க. அவன் எப்பவுமே அந்த ஆடு மேய்க்கிற அந்த வனாந்தரத்தில் தான் அவன் தற்செயலாக ஃபோனை அப்படி ஆன் பண்ணியிருக்கிறான். நம்முடைய யூடியூப்பில் பிரசங்கம் போயிட்டு இருக்கு பாருங்க. அந்த வார்த்தை அவனை தொடுகிறது. பரவாயில்லையா, ஓரளவுக்கு நமக்கு ஆறுதலாக இருக்க, நிம்மதியாக இருக்கேன்னு கேட்க அந்த தம்பி சொல்கிறான், இந்த கூட்டங்கள் தான் என் உயிரை காப்பாத்துச்சு, என் உயிரை காப்பாற்றின கூட்டங்கள் அப்படின்னு சொன்னான். அப்போது பாருங்க, எங்கெங்கெல்லாம் ஆண்டவர் சந்திக்கிறார் பாருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பிள்ளைகளே, இதில் வர தடுப்பூசி போடலாமா வேண்டாமா, போட்டால் என்ன ஆகும், போட்டால் அதாயிருமா இதாயிருமா. நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, இது
எல்லா நாட்டிலையும் இது ஒரு பெரிய கேள்வி, பாவம். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம்ம பாரத்தோடு நம்ம நிற்கிறோம் ஆண்டவர் சன்னிதானத்தில். ஆண்டவர் சன்னிதானத்தில் நிற்கிறோம், போராடுறோம் மக்களுக்காக. ஆனால் ஒன்று சொல்கிறேன், இந்த போராட்டங்கள் உச்ச கட்டத்துக்கு போகும்போது சாத்தான் சொல்லுவான், நீ என்னடா ஜெபம் பண்ணுற, என்னத்தை இத்தனை காலம் நீ ஜெபம் பண்ணி என்னத்தை கண்டிங்க, ஏதாவது ஒரு மாற்றம் வந்திருக்குதா? ஆமாம், அவன் சொல்கிற மாதிரி தான் இருக்குது, பேசாமல் மூடி வை, சும்மா இந்த யூடியூப்பு இதெல்லாம் இன்னும் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்கள் மற்றவங்க சொல்லலைன்னா கூட உங்களை அறியாமலே அந்த எண்ணம் வரலாம் அவங்களுக்கு. அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும், சாத்தான் உங்களை தேவ சமூகத்தை விட்டு பிரிக்க ஆரம்பிக்கிறான்னு அர்த்தம். ஒரே ஒரு நாள் தான் ஏசப்பா மிஸ் பண்ணாங்க, திரும்பவா எருசலேமுக்கு. அவங்களுக்கு தெரியும், ஆமாம் எருசலேமுக்கு போனால் தான் நம்ம அவரை கண்டுபிடிக்க முடியும்னு. இன்றைக்கி சொல்கிறேன், அவரை மிஸ் பண்ணிட்டீங்களா பர்சனல் லைஃப்பில்? முன்னெல்லாம் நான் பாடும்போது ரொம்ப கைத்தட்டி பாடுவேன், கையே வரமாட்டேங்குது, ஏதோ சம்திங்கிறான், கையே சிலருக்கு கை வரமாட்டேங்குது. சிலர் சொல்லுவாங்க, முன்னெல்லாம் எப்படி பாடுவேன்னு தெரியுமா, இப்போ வாயே வரமாட்டேங்குது. சாப்பிட்றதுக்கு வாய் திறக்குதா இல்லையா? இல்லை, எவ்வளோ நல்ல நல்ல உதாரணமாக இல்லையா அது? அது தன்னால் வாய் திறக்குது. ஏன்னா அங்கே மூளை கமெண்ட் பண்ணுது, சோறு வருது வாயை தர அப்படின்னு கமெண்ட் பண்ண உடனே கரெக்டாக வாய் திறக்குது. இங்கே கைத்தட்டி பாட்டு பாடின கை வாயை திறந்து பாட்டு பாடின வாய் இப்போ வாயே வரமாட்டேங்குதுன்னா அதுக்கு மேலே ஒரு அண்டர் ப்ரெஷர் உங்களை அழுத்திக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், இது சாத்தானுடைய தந்திரம். எலியாவுக்கு அது புரியாமல் போய் சூரச்செடியில் படுத்து கிடந்துட்டு என்னை விட்டா போதுண்டாப்பா ஆண்டவரே, எல்லாம் சரி, அக்னிலாம் இறங்கினா அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ எல்லாம் இருக்கட்டும், என்னை விட்டுருங்கன்றான் அவன். அப்படி தான் வசனம் சொல்லுது, போதும் கர்த்தாவே. அப்படின்னா சாதாரண நம்ம தமிழில் லோக்கல் லாங்குவேஜில் என்னை விட்டுருப்பா, போதும்பா, ஊழியங்க இல்லையா, போதும்பா, எல்லாம் பார்த்துட்டேன்டா. இல்லைடா அப்படி சொல்லாது, இல்லை எல்லாம் பார்த்துட்டேன், எல்லாம் போதும் இனிமேல். அந்த அளவுக்கு அவன் மனசை விட்டுட்டான் பாருங்க. காரணம், தேவ பிரசன்னத்தை மிஸ் பண்ணிட்டான். இன்னொரு காரியம், தேவ பிரசன்னம் நம்ம விட்டு விலகுனா இன்னொரு பிரசன்னம் ஆயத்தமாக இருக்கும். அது என்னது? த ஸ்பிரிட் ஆஃப் டார்க்னஸ். ஆமாம், இருளின் ஆதிக்கம் ஆயத்தமாக இருக்கும். இந்த பிரசன்னம் அப்படி டிபார்ட் ஆடினா அவன் உள்ளே வந்துடுவான். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், ஒரு நாள் அவரை நம்ம மிஸ் பண்ணிட்டோன்னா திரும்ப அந்த அபிஷேகத்துக்குள்ள, அந்த பழைய கிருபைக்குள்ள, பழைய வல்லமைக்குள்ள, பழைய ஜெப வாழ்க்கைக்குள்ள, பழைய வசனத்துக்குள்ள, பழைய விசுவாசத்துக்குள்ள, பழைய பரிசுத்தத்துக்குள்ள வர்றதுக்கு பாருங்க 3 நாள் ஆகுது அவரை தேடுறதுக்கு. 3ஆவது நாள் தான் அவரை தேவாலயத்தில் கண்டுபிடிச்சாங்க. ஆமென். அதுதான் ஆலயத்தினுடைய விசேஷம். எதுக்கு ஆலயம்? எதுக்கு ஆலயத்தை கர்த்தர் வச்சிருக்காரு? அவரை தரிசிக்கிற இடம். ஆமா, பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கிற இடம் இல்லை, புரியுதா? சம்பந்தம் பேசுகிற இடம் இல்லை, புரியுதா? அவனுக்கு அவன் இவனுக்கு இவான்னு சொல்லி அங்க வந்து கனெக்ட் பண்ற அது கனெக்ஷன் சென்டர் கிடையாது. அது புரியுதா உங்களை? கனெக்ஷன் சென்டர் கிடையாது. கம்யூனிகேட் வித் காட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப இன்றைக்கு இந்த கடைசி நாட்களில் பாரத்தோடு நான் பேசுறேன், கர்த்தருடைய பிள்ளைகள் ஆலயத்துக்கு வாங்க, ஆண்டவரை காணலாம். ஆலயத்துக்கு வாங்க, ஆண்டவரை காணலாம். எந்த ஆலயத்துக்கு வர சொல்றீங்க பிரதர்? நான் வேணா டிக்கெட் போட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றீங்களா? அதுக்கும் நான் உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துட்றேன். நீயே அந்த ஆலயம். ஆண்டவர் சொல்லிட்டார், மனுஷன் கட்டின ஆலயத்தில் வாசம் பண்ணல. அதுக்கு தான் பாஸ்டர் நான் ஆலயத்துக்கு போறதில்லைன்னு சொல்லி வீட்டில் இருக்கக்கூடாது. ஐயா, நம்ம எல்லாம் கூடி ஆராதிக்கிறதுக்கு ஒரு கட்டடம் வேணும். நமக்கு கட்டடம் வேணும். இந்தியா வந்து ஒரு பெரிய தேசம். சும்மா 100 பேர் 200 பேர் உட்கார்ற கட்டடத்தை வச்சுக்கிட்டு இருந்தா அதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராது. ஆமாம், 50,000 பேர் 10,000 பேர் இருக்கக்கூடிய அரங்குகளை கட்டி ஆராதிக்கிற காலம் வரும். ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சென்னை ஜமீன் பல்லாவரத்தில் போன ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் மோகன் அவர்கள் 5000 பேர் கொண்ட ஒரு புதிய ஆலயத்தை கட்டி அதுக்கு ரிவைவல் சென்டர் என்று பெயர் கொடுத்து 24 மணி நேரம் அது திறந்தே இருக்கோம்பா.
யார் வேணாலும் அங்கே இருந்து போய் ஜெபம் பண்ணலான்ற ஒரு அருமையான ஒரு இடத்தை கர்த்தர் கொடுத்து துவங்கி இருக்கிறார். கர்த்தருக்கு தோத்திரம். அந்த வட்டாரத்தில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் போய் அங்கே கொஞ்சம் நேரம் கடந்து அழுது அங்கே நிறைய தகவல்கள்லாம் வச்சுருக்கிறாங்க. தேசத்துக்காக, பட்டணங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு வேற வழியே கிடையாது. இன்னைக்கு ஆண்டவர் பாதம் தான் நமக்கு தஞ்சம். எத்தனை பேர் அவரை மிஸ் பண்ணிட்டீங்க? எத்தனை பேர் அவர் மிஸ் பண்ணிட்டீங்க? கவலையிலேயே அவர் மிஸ் பண்ணவங்க. மார்த்தாளே, மார்த்தாளே, அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குற மார்த்தாளே, மார்த்தாள்கள் வேலையிலேயே ஈடுபட்டு வேலை 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 9 hours ஒர்க் பண்ணுறேன், 8 hours ஒர்க் பண்ணுறேன், இங்கே வந்தால் டயர்டாக படுத்துடுறேன், பைபிள் வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை, அதுக்கு நேரம் இல்லை, இதுக்கு நேரம் இல்லை. ஆனால் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போகிறதுக்கு நேரம் இருக்குது. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால சொல்கிறேன், கொஞ்சம் ஒரு மாதிரி வெறுப்பாச்சுன்னா வா வெளியே போயிட்டு வரலாம், அப்படி ரவுண்ட் அடிச்சுட்டு வர 1.5-2 மணி நேரம், அது தப்பு கிடையாது. ஆனால் தேவன் தான் நமக்கு அடைக்கலம். ஆபத்து காலத்தில் அவர்தான் உங்களுக்கு அனுகூலமான துணை. அதனால் வாழ்க்கை என்பது போராட்டம். தெரியுமா உங்களுக்கு? உண்மையாக சொல்கிறேன். ஃபாதர் அழகாக சொல்கிறாங்க, வாழ்க்கை என்பது போராட்டம். சொல்லிட்டு அதில் தாண்டா நான் போராடிட்டு கிடக்கிறேன்டா அப்படின்னு சொல்லலை அவர். அது நல்லதொரு போராட்டம். ஆமேன், அது நல்ல போராட்டம். அதனால தான் இன்னைக்கு ஃபாதருக்கு 72வது வயது பிறந்த நாள். கையை உயர்த்தி தோத்திரம் பண்ணுங்க. நம்முடைய அருமையான ஃபாதர் அவர்களுக்கு இன்றைக்கு 72 வயது. இந்த உலக ஓட்டத்தில் ஒரு பெரிய தேவ மனிதனாக, ஆமேன், கிறிஸ்தவ அரங்கிலேயே ஆராதனை என்ற அபிஷேகத்தை கொண்டு வந்த ஒரு பெரிய தேவ மனிதன் அவர். இன்றைக்கி அவருக்கு 72வது பிறந்த நாள். கையை வைத்து தோத்திரம் பண்ணிருங்க. ஆண்டவர் அவருக்கு இன்னும் தீர்க்க ஆயுசு நாட்களை, கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் தருவாராக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, மனசு விட்டு சோர்ந்து போய் இருக்காதீங்க. காரணம், அவரை மிஸ் பண்ணிட்டீங்க, அவருடைய பிரசன்னத்தை மிஸ் பண்ணிட்டீங்க. உங்களோட பழகினவன் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருப்பான். அந்த காலத்தில் சில பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தோல்வியில் போயிட்டு தாடி வளர்த்து சுற்றுவானுங்க. அந்த காலத்தில், எங்கள் காலத்துலலாம் இந்த காதல் தோல்வி வந்துச்சுன்னா தாடி வச்சுருவானுங்க. அப்போ என்னடா எதை ஃபெயிலியராக பேசுவானுங்க. எங்கள் காலேஜிலலாம் பேசுவானுங்க. நீ எப்படிறான்னு கேட்குற, எனக்கு தாடியாக வளரல. இப்போ புரியுதா உங்களுக்கு? அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை அவங்க வந்து சுற்றுவானுங்க. ஆனால் இந்த காலத்தில் எல்லாம் தான் தாடிப்போம். யாரை பார்த்தா கல்யாணம் கட்டுற அன்னைக்கு கூட அவன் தாடியில் தான் இருக்கிறான். அது என்ன தெரியலப்பா, அது வேறு மேட்டர், அதை விட்டுருவோம் நம்ம. இப்போ அவரை மிஸ் பண்ணியிருக்கிறியா தம்பி? வாலிப தங்கச்சி, வாலிப தம்பி, அவரை மிஸ் பண்ணியிருக்கிறியா? அம்மா, அவரை மிஸ் பண்ணிட்டீங்களா? கவலையினால், வேதனையினால், வேலையினால், உபத்திரவத்தில் அவரை மிஸ் பண்ணிட்டீங்களா? கவலைப்படாதீங்க. இப்போ ஆண்டவர் ஒரு சந்தர்ப்பத்தை உங்களுக்கு தராரு. ஆமாம், பாருங்கள், ஒரு நாள் மிஸ் பண்ணதுனால பாருங்கள், திரும்பி வராங்க. திரும்பி வந்து 3 நாளாக தேடி கடைசியில் அங்கே பார்த்தீங்களா, இங்கே பார்த்தீங்க, கடைசியில் அவர் எங்கே இருக்கார்? ஆலயத்தில் இயேசுவை கண்டார்கள். அப்போ இயேசுவினுடைய நிலைமை அங்கே எப்படி இருந்துச்சு அதை சொல்லிட்டு ஜெபம் பண்ணிடுவோம். வேதம் சொல்லுகிறது, போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கிறார். கையை வைத்து ஆண்டவரை தோத்திரம் பண்ணுங்க. அவருடைய கேரக்டரை பாருங்க. ஆமென். போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கிறார். அடுத்தது, அவர்கள் பேசுகிறதை கவனிக்கிறாரு. ஜீசஸ் லைஃப்ல லிசன், கர்த்தருடைய பிள்ளைகளை, பேசுகிறத, பாஸ்டர்ஸ் பேசுகிறத, லீடர்ஸ் பேசுகிறத இயேசு உட்கார்ந்து உன்னிப்பாக அதை கவனிக்கிறாரு. நம்ம கவனிக்கிறோமா? என்ன சொல்றான்? என்ன சூப்பரா பிரசங்கம் தெரியுமா, நீ தான் மிஸ் பண்ணிட்ட, என்ன சூப்பரா இருக்கு. அதுதான் என்னடா கேட்டானா, இல்லை ரொம்ப நல்லா இருந்துச்சு, இந்த நல்லா இருந்துச்சு, நல்லா இல்லை, இது சாப்பாடா பழமா, இது அதெல்லாம் ஒதுக்கி வச்சிருவோம் நம்ம. ஆமென். தேவனுடைய வார்த்தையை நீங்க கேட்கிறவளா மாறணும். ஜீசஸுடைய கேரக்டர். ஆலயத்தில் இயேசு ஆலயத்தின் நடுவில் உட்காருகிறார். அந்த போதகர் பேசுகிறத இயேசு கேட்கிறாரு. அடுத்தது, வேதம் அவர்களை வினாவுகிறார். ஆமா, அதான் நல்ல படிக்கிற பசங்க தான் அந்த மிஸ்ஸு கொஞ்சம் வெயிட் பண்ணு, இது சொல்லித்தாங்க, இதை சொல்லித்தாங்கன்னு கேட்பானுங்க. ஒன்றும் படிக்காத பசங்களாம் அந்த அம்மா எப்பண்டா வெளியே போட்டுன்னு காத்திருப்பானுங்க. அதே போல் தான் ஆலயத்தில் கூட பாஸ்டர் எப்போ பிரசங்கம் முடிப்பான்னு காத்திருப்பாங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் பேச மாட்டார்னு ஒரு கூட்டம் காத்திருக்கோம். அதையும் தாண்டி இன்னொரு கூட்டம் இருக்கு. முடிச்சோன்னே, ஐயா இந்த வார்த்தை நீங்கள் பேசுனீங்களே, அதில் இந்த மாதிரி ஒரு எண்ணம் வருது, இப்படி எண்ணம் வருது அப்படின்னு டிஸ்கஷனுக்குள்ளே போவாங்க. அவர் தான் இயேசுவினுடைய ஜீவியம். அதுதான் இயேசுவின் ஜீவியம்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் ஜீவியம் வந்து உங்களுக்குள்ள எனக்குள்ள அப்படியே வந்துக்கிட்டே இருக்குன்னு வைங்களேன். எனக்கு அதை தாங்க இதை தாங்க நான் கேட்க வேண்டியது அவசியம் இல்லை. அவர் எனக்கு என்ன தேவையோ அவர் எனக்கு தருவார். கையை உயர்த்தி கண்ணை மூடி அப்படியே எழும்பி நின்று, ஆமாம் ஆண்டவரே, நான் உண்மையாகவே சொல்கிறேன், ஆண்டவரே இந்த பிரசங்கம் எனக்கு தான். நான் வந்து உம்மை மிஸ் பண்ணிட்டு ஆண்டவரே, ஆண்டவரே உங்களை நான் மிஸ் பண்ணிட்டு எதையோ தேடிக்கிட்டு இருக்கேன்ப்பா, எதையோ தேடிக்கிட்டு இருக்கிறேன். உங்களை மிஸ் பண்ணிட்டு எதையோ தேடுறேன், எங்கெங்கேயோ போய் தேடுறேன். ஆமென். வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரும் பட்டயத்தை ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. மிதித்திடுவாய் தாண்டிடுவாய், மிதித்திடுவாய் தாண்டிடுவாய். மான்கால்கள் உனக்குண்டு மறவாதே, மான்கால்கள் உனக்குண்டு மறவாதே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. ஓட்டப்பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. ஓட்டப்பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. நெருங்கி வரும் ஆமென். பாவங்களை, நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே, உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே. பிரியமானவனே, நல்ல கரங்களை தட்டி, உன் ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. ஆமென். பிரியமானவர்களே, ஒரு நாள் மிஸ் பண்ணா 3 நாள் அலைய வேண்டிய அவசியம் ஏற்பட்டது அல்லவா? ஆமென். அப்ப நீங்க எத்தனை நாள் அவர் மிஸ் பண்ணியிருக்கீங்கய்யா? அம்மா, கர்த்தருடைய பிள்ளைகளை, சில நேரத்தில் அவரை நான் மிஸ் பண்ணலையே, இது செய்தி எனக்கு இல்லைன்ற மாதிரி தெரியும். நான் என்ன சொல்கிறேன், நல்லா கவனிக்கணும். இந்த சப்ஜெக்டை இன்னும் கொஞ்சம் நேரம் கூட பேசலாம், பட் வி ஹாவ் நோ டைம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர் மிஸ் பண்ணினானா தேவ பிரசன்னம் போயிடும். தேவ பிரசன்னம் வந்தால் வேறு ஒன்று வந்துடும். வேறு ஸ்பிரிட் ஆஃப் டார்க்னஸ் வந்துருச்சுன்னா வேறு என்ன கன்ஃபியூஷனு, அவிசுவாசம் எண்ணம், அது இதுன்னு போட்டு அலகழிக்கும். அப்போவே தெரிஞ்சுக்கலாம் ஆண்டவருடைய பிரசன்னம் என் கூட இல்லடான்னு. இன்னைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அல்ல. ஆனால் ஏன் இன்றைக்கு கர்த்தர் இந்த டாபிக் நம்ம கொடுக்குறாருன்னா, நீ என் பிரசன்னத்தை விட்டு போனாலும் நான் உன்னை விடுறதா இல்லை. நீ என்னுடையவள், நீ என்னுடையவன். ஆமாம், ஆமாண்டவரே, ஆமாண்டவரேன்னு சொல்கிறவங்க அப்படி கையை வைத்துக்கோங்க, கையை வைத்திருக்கோங்க. ஏற்கனவே அவருடைய பிரசன்னத்தில் நான் பிரதர் நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் கீப்பப் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னால், ஆமாண்டவரே அதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும் ஆண்டவரே. உயிர் போகிற வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும், அல்லது நீங்கள் வருகிற வரைக்கும் நான் மெயின்டைன் பண்ண ஆண்டவரே. கையை உயர்த்துங்க. தகப்பனே, இன்றைக்கு எங்களுக்கு கொடுத்த நல்ல செய்திக்காக ஸ்தோத்திரம். இயேசுவை கவனித்து பார்க்கணும், கிறிஸ்து இயேசுவை கவனிக்கணும் ஆண்டவரே. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரே, இந்த 41 தொடக்கம் 46 வரைக்கும் உள்ள வசனங்களில் மறைந்திருக்கிற சத்தியங்களின்படி ஒரு நாளை மிஸ் பண்ணி ஆண்டவரே 3 நாளாக அலைஞ்சி ஆண்டவரே உங்களை கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிக்கிற இடம் ஆலயம் அல்லவா? ஆலயத்துக்கு போனாதானப்பா உங்களை கண்டுபிடிக்க முடியும். உங்களுடைய பிள்ளைகளை நிரப்பிருங்க. இழந்த அபிஷேகத்தை தாங்க, இழந்த ரட்சிப்பை தாங்க, இழந்த அந்த மனதுருக்கத்தை தாங்க, இழந்த ஜபாவியை தாங்க, இழந்த ஆதிகால விசுவாச வாழ்க்கையை தாங்க. அப்பா போதும் ஜெபம் பண்ணது, போதும் பைபிள் வாசித்தது, அந்த நிறைவு வந்துடவே கூடாதுப்பா. இன்னும் வாசிக்கணும், இன்னும் ஜெபிக்கணும், என்ன வரட்டும். உடைய பிள்ளைகளை அப்படியே நீர் ஆசீர்வதிக்கிற அன்புக்காய் ஸ்தோத்திரம். சரீரத்துக்கு அடுத்த பலவீனங்கள் மாறட்டும், பண நெருக்கடி விலகட்டும், கடன் பாரம் மாறட்டும். அப்பா, திருமணமாகாத பிள்ளைகளுக்கு அதிசயமான கதவுகள் திறந்து விட்டுருங்க ஐயா. உடைந்து போன குடும்பங்கள் இணையட்டும்.
விசேஷமாய் நமக்கு சித்தமானால் நாளை காலை 5:30 மணி அந்த ஷார்ட் மெசேஜில் நம்முடைய பிள்ளைகளை மீட் பண்ண கிருபை தாரும். மாலை கூட்டத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். மிஷனரிகளுக்காக ஜெபிக்கிற நாளுக்காக தோத்திரம். நம்முடைய கிருபை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இன்றைக்கு இரவு வாசிக்க வேண்டிய வேத வசனம், ஆமென், 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியன் சாப்டர் 10. கைகளை உயர்த்தி சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.